வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. சென்னையில் 2 மாத கால இடைவெளியில் மீண்டும் ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கிறது. விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டவர் உயிரிழந்தது எப்படி? கடந்த ஏப்ரல் மாதத்தில் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட கைதி காவலர்களால் விசாரணை என்ற பெயரில் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. இந்த சம்பவம் நடந்து 1 மாதம் ஆன நிலையில் அடுத்து சென்னையில் ஒரு விசாரணை கைதி உயிரிழந்திருக்கிறார். நடந்தது என்ன? திருவள்ளூர் மாவட்டம் அலமாதி பகுதியை சேர்ந்தவர் 30 வயதான ராஜசேகர் என்கின்ற அப்பு. படிப்பை பாதியில் முடித்தவர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையின் பல பகுதிகளை கலக்கி வந்த திருடர்களில் ஒருவர். இவர் மீது சோழவரம் காவல் நிலையத்தில் 8 வழக்குகளும், வியாசர்பாடி காவல் நிலையத்தில் 2 வழக்குகளும், MKP நகர் காவல் நிலையத்தில் 3 வழக்குகளும், மணலி புதுநகர் காவல் நிலையத்தில் 2 வழக்குகளும், டேங்க் ஃபேக்டரி காவல் நிலையத்தில் 4 வழக்குகளும், திருநின்றவூர் காவல் நிலையத்தில் 4 வழக்குகளும் என மொத்தம் 23 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கொலை முயற்சி, திருட்டு, வழிப்பறி என்று பல வழக்குகள் உள்ள நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை திருட்டு வழக்கு ஒன்று தொடர்பாக கொடுங்கையூர் போலீசார் விசாரணைக்காக ராஜசேகரை காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். போலீஸ் காவலில் இருந்த ராஜசேகருக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறி அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு அவரை அழைத்துச் சென்றுள்ளனர் போலீசார். ஆனால் ராஜசேகரின் உடல்நிலை மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக கூறி அவரை அரசு மருத்துவமனைக்கு மாற்றச் சொல்லியுள்ளனர் தனியார் மருத்துவமனை நிர்வாகத்தினர். இதையடுத்து ராஜசேகர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். போலீசார் விசாரணையில் இருந்த கைதி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சென்னை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அன்பு, மேற்கு மண்டல இணை ஆணையர் ராஜேஸ்வரி, துணை ஆணையர் ஈஸ்வரன் ஆகியோர் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. உயிரிழந்த ராஜசேகரிடம் விசாரணை நடத்திய போலீசார் யார் யார், ராஜசேகரை பிடித்தவர்கள் யார் என பல கோணங்களில் கொடுங்கையூர் காவல் நிலைய அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. சரித்திர பதிவேடு குற்றவாளின்றதுனால கூட்டு வந்து என்னென்ன சம்பவங்களில் ஈடுபட்டுருக்காருன்னு விசாரிக்கும் போது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு. ஸ்டான்லி கூட்டு போவோன்னு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதில் அவர் வந்து ஸ்டான்லி அழைச்சிட்டு போகும்போது மரணம் அடைஞ்சிட்டார். இது சம்மந்தமாக நம்ம இப்போ வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறோம் 176(1A). இது வந்து நீதித்துறை நடுவர் தான் விசாரிக்க போகிறாரு. ஸோ விசாரித்து அவர் அறிக்கையின் பேரில் மற்ற நகர்வுகள் இருக்கும். போலீஸ் தரப்பில் கூட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க. ஒரு இன்ஸ்பெக்டரு, ஆய்வாளர் அண்டு சப் இன்ஸ்பெக்டரு அண்டு 3 பேர் தான் விசாரிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து குற்ற வழக்கு பற்றி மட்டும்தான் விசாரித்ததாக நம்மகிட்ட சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துட்டுது இல்லையா, நடந்ததுக்காக நம்ம அவங்க 5 பேரையும் இப்போது இணையாணையர் வந்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ராஜசேகர் உயிரிழந்த வழக்கு விசாரணை CBCIDக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் கொடுங்கையூர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் ஜார்ஜ் மில்லர் பொன்ராஜ், உதவி ஆய்வாளர் கன்னியப்பன், தலைமை காவலர்களான ஜெயசேகர், மணிவண்ணன், முதல்நிலை காவலர் சத்தியமூர்த்தி ஆகியோரை சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் பணியிடை நீக்கம் செய்திருக்கிறார். இந்நிலையில் நீதிபதி விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் ராஜசேகரின் உடற்கூறாய்வு அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிகிறது. 1:30 மணிக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டு 2 வாய் கையால வாங்கி சாப்பிட்டு போனோம். போவாதடான்னு என் மனசுல ஒரு மாதிரி படுதுடா, போவாதடான்னு. நான் போறேம்மா, எனக்கு போலீஸால ஆபத்து இருக்குதுமா, நான் போறேம்மா, நான் இங்க இருக்க மாட்டேம்மா ரொம்ப நேரம் அப்படின்ட்டு என் புள்ள அந்த 2 வார்த்தை பேசிட்டு போனோம். சார் என் புள்ளைய காரணம் நான் தேடி என் பொண்ணு வீட்டுக்கு போன் பண்ணேன். ஆமா அவன் இப்பதான் ஏது போனாமா, எங்களுக்கு யாருமே சொல்லல. இன்னைக்குதான் இந்த ஸ்டேஷன் போலீஸ் இன்னைக்குதான் வந்து, இன்னைக்குதான் 7 மணிக்கு எங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. இதுக்கு எனக்கு நியாயம் கிடைக்கணும்.
ஏற்கனவே ஏப்ரல் மாதம் விசாரணை கைதி விக்னேஷ் உயிரிழந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டு காவலர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கும் கொலை வழக்காக மாற்றப்படுமா?